ஹலோ மக்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கேமேஸ் தமிழ் கேமிங் சேனல். அண்ட் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது சிட்டி ஸ்கைலைன்ஸ் 2ஓட கேம் பிளே சீரிஸ். லாஸ்ட் வீடியோவில் தான் நம்ம வந்து இந்த சிட்டியை சூப்பராக பில்ட் பண்ணியிருந்தோம். அவுட்புட் செம்மையாக வந்துச்சு. நிறைய பேர் கமெண்ட்ஸில் வந்து சூப்பர்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க எல்லாத்துக்கும் நான் வந்து ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அப்புறம் நம்ம சேனலில் வந்து இப்படி தான் சிட்டி ஸ்கைலைன் கேம் பிளே மட்டும் யூனிக்காக போட்டுட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி சிட்டி பில்டிங் கேம்ஸ் பிடிக்கும்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் என்னோட எல்லா வீடியோ அப்டேட்ஸும் உங்களுக்கு டக்குன்னு வந்து சேரும். ஓகே, நம்ம இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி நம்ம சிட்டி வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்களும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, படிக்கிறாங்க, வேலைக்கு போகிறாங்க. டிராஃபிக் ஆகிற அளவுக்கு சிட்டியில் வந்து க்ரௌட் வந்துருச்சு. அதேமாதிரி நிறையா வீடுங்க வந்துருச்சு. இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று பில்ட் பண்ணி அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி மக்களுக்கு வந்து சூப்பராக செஞ்சு கொடுக்க போகிறோம். ஓகே, ரொம்ப நேரம் பேச வேணாம், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து முக்கியமாக இந்த இடத்துல வந்து நம்ம சிட்டிக்கு வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று பில்ட் பண்ணி கொடுக்க போகிறோம். ஸோ அது மூலமாக தான் வந்து நம்ம சிட்டியில் இருக்கவங்க வந்து பக்கத்து ஊர்களுக்கு போகிறதும், அதுக்கப்புறமா பக்கத்து ஊரில் இருக்கவங்க வந்து நம்ம சிட்டிக்கு வரதும் வந்து நடக்க போகுது. அது இந்த அப்டேட் கொடுக்கறதுக்கு முக்கிய காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ரயில்வே ட்ராக்லேயே ஏதோ இங்கே ஒருத்தன் போகிறாங்க, இங்கேன்ட்டு நிறைய பேர் போகிறாங்க பார்த்தீங்களா. இவங்களுக்கெல்லாம் வந்து வீடு கிடையாது. ஸோ இவங்களாம் வந்து ஊராக ட்ராவல் பண்ணுறவங்க. மேபி நம்ம ஊருக்கு வந்தப்புறமா தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் போல் நம்ம ஊரில் வந்து பஸ் சர்வீஸ் அண்டு ட்ரெயின் சர்வீஸ் வந்து இன்னும் ஸ்டார்ட் பண்ணலன்ட்டு. ஸோ அவங்களாம் வந்து கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ரயில்வே ட்ராக்லேயே வந்து கிராஸ் பண்ணி அவங்களோட ஊருக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இதுக்காகவே வந்து நம்ம வந்து இன்றைக்கி வந்து ரயில்வே ஸ்டேஷன் அப்டேட் கொடுக்க போகிறோம். அதே மாதிரி நான் வந்து உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு முக்கியமான விஷயத்த காட்டணும்னு நினச்சேன் guys. இங்கே பாருங்கள், இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே வந்து வெறும் இண்டஸ்ட்ரி. ஸோ இது வந்து ஒரு பிஸியான ஒரு இண்டஸ்ட்ரியல் இடம். ஸோ இங்கே வந்து சாப்பாடுன்றது வந்து அவ்வளோ ஈஸியாக கிடைக்காது இல்லையா. ஸோ ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி பக்கத்தில் ஏதாவது இருந்தால் தான் போக முடியும். ஸோ இந்த மொத்த இண்டஸ்ட்ரியல் இடத்துக்கும் நடுவில் வந்து ஒரு டோனட் ஷாப் ஒன்று இருக்குது பாருங்கள். இடத்துக்கு ஏற்ற மாதிரி அங்கே மட்டும் அவ்வளோ க்ரௌடு. மக்கள் எல்லாருமே வந்து இங்கே தான் வந்து இந்த டோனட்ஸில் வந்து சாப்பிட்டுட்டு அவங்களோட ஒர்க்கை போய் கண்டினியூ பண்ணுவாங்க போல். பாருங்கள் எவ்வளோ க்ரௌடு. இண்டஸ்ட்ரியில் வந்து வேறு எங்கேயுமே வந்து இந்தளவு க்ரௌடு இருக்காது பாருங்கள். இதோ இங்கெல்லாம் பாருங்கள், ஒரு இடத்துலையும் க்ரௌடு இருக்காது. சும்மா காரில் வருவாங்க போவாங்க, அப்புறம் 1-2 பேர் அங்கங்கே நடப்பாங்க. பட் இதுதான் வந்து என்ன சொல்கிறது, சாப்பாட்டுக்குன்னு இருக்க ஒரே கமர்ஷியல் யூனிட் வந்து இந்த இண்டஸ்ட்ரியல் ஏரியாவில் இந்த ஒன்று தான். ஸோ இந்த இடத்துல எவ்வளோ க்ரௌடு பார்த்தீங்களா. ஓகே கேஸ், நம்ம வந்து இப்போ வந்து நம்ம திரும்ப நம்மளோட என்ன சொல்கிறது ரயில்வே ஸ்டேஷன் அப்டேட்டுக்கு வந்துடுவோம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து இப்போ ரயில்வே ஸ்டேஷன் வச்சாலும் நம்ம சிட்டிக்குன்னு ரன் பண்ணுறதுக்கு வந்து கொஞ்சம் ட்ரெயின்ஸ்லாம் தேவைப்படும். ஸோ நம்ம வந்து ரயில்வே யார்டும் கம்பல்சரியாக வச்சே ஆகணும். என்ன பண்ணுறது, இப்போ வந்து நமக்கு வந்து ரயில்வே ஸ்டேஷனும் வைக்கணும், ரயில்வே யார்டும் வைக்கணும், ரெண்டுமே வைக்கணும். ஒரு ரோட்டுக்கு அந்த பக்கம் இந்த பக்கம் தனித்தனியாக வச்சாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ இந்த சைடில் வந்து ரயில்வே யார்டு வச்சுட்டு திரும்ப இந்த பக்கம் வந்து ரயில்வே ஸ்டேஷன் தனியாக வச்சாலாம் வந்து வேலைக்காகுமா? ஓகே, வச்சு பார்க்கலாம். ஓகே, இதுதான் வந்து நம்மளோட ட்ரெயின் ஸ்டேஷனு. ஓகே, செம்மையாக இருக்குது பாருங்கள். ஸோ நான் இந்த இடத்த வந்து ரயில்வே ஸ்டேஷன் வச்சுட்டேன். அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த 2 ட்ராக்கில் தான் ட்ரெயின் வர மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த 2 ட்ராக்கில் தான் வந்து ட்ரெயின் வர மாதிரி இருக்குது. இது வந்து சும்மா நார்மலாக இந்த ஸ்டேஷன் போக மற்ற ட்ரெயின்ஸ்லாம் வந்து போகிற இடம் மாதிரி தெரியுது. ஸோ இதை வந்து டைரெக்டாக நம்ம வந்து இந்த ட்ராக்கோட கனெக்ட் பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல தான் வந்து கொஞ்சம் ட்ராக்ஸ்லாம் வந்து நிறையா வந்து போகிற மாதிரி இருக்கும் பாருங்கள். ஏன்னா வந்து ஸ்டேஷனோட 3 ட்ராக்ஸையும் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி போடணுன்னா எப்படி இது வரைக்கும் வந்துடும். ஸோ எனக்கு வந்து இந்த இடத்துல இதை போட முடியுமான்னு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஓ மை காட், எரர் ஆயிடுச்சு கைஸ். நான் வந்து விளையாடிட்டே இருந்தேன் கைஸ், திடீர்னு ஒரு எரர் வந்துச்சு பார்த்துக்கோங்க. சரி, எரர் வருதே கொஞ்சம் சேவ் பண்ணிவிட்டு அப்புறமா வந்து திரும்ப வந்து கண்டினியூ பண்ணலான்னு சேவ் பண்ணேன். அதோட போச்சு கைஸ். நான் வந்து சேவ் பண்ணதால் அந்த சேவ் ஃபைலும் சேர்ந்து கிராஷ் ஆகிடுச்சு. ஸோ என்னோடய சேவ் கேமே வந்து மொத்தமாக போயிடுச்சு. பட்டு என்ன சொல்கிறது, ஏதோ நான் எந்த ஜென்மத்தில் பண்ண புண்ணியமோ தெரில, நான் வந்து ஏதோ ஒரு நிலப்பில் வந்து பாதி சிட்டியாக பில்ட் பண்ணும்போது ஒரு சின்னதாக ஒரு சேவ் பண்ணி வச்சிருந்தேன். அதாவது இப்போ வந்து ஒரு 15,000 பாப்புலேஷன் வர க்ரோ ஆகிற அளவு நம்ம சிட்டி வளர்ந்துருந்துச்சு. பட் ஒரு 5,000 பாப்புலேஷனோட வந்து என்ன அறியாமல் ஏதோ ஒரு சேவ் ஒன்று போட்டு வச்சிருந்தேன். ஸோ அதுலேருந்து தான் வந்து இப்போ வந்து நல்லா கண்டினியூ பண்ண முடியுது கைஸ். சாரி கைஸ். பாருங்கள், நம்ம வந்து எவ்வளோ சூப்பராக பண்ணி வச்சுருந்தோம். பட் அது போயிட்டு நமக்கு வந்து இப்போது இந்த ஆப்ஷன் தான் கிடச்சிருக்கு, வேறு வழி இல்லை.
ஆல்மோஸ்ட் நம்மளுக்கு வந்து ஓகே நம்மளோட ஒரிஜினல் சிட்டியில் வந்து இங்கே வந்து நிறையா என்ன சொல்கிறது, இங்கே கொஞ்சம் ரெசிடென்ஷியல்லாம் கொஞ்சம் நிறையா கொடுத்துருந்தோம். அது போக வேறு என்ன பெரிய சேஞ்சு, ரயில்வேஸ் வந்து கம்ப்ளீட்டாக போயிடுச்சு. ரயில்வேஸ் எல்லாமே வந்து அந்த சேவ் ஃபைலோட போயிடுச்சு. அவ்வளோதானா? ஓகே, இங்கே கார்பேஜ் கலெக்ஷன் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல இங்கே கொஞ்சம் இதெல்லாம் பண்ணி வச்சுருந்தோம். பட்டு எல்லாமே காணாமல் போயிடுச்சு. இந்த தலைவன் மட்டும் தனியாக தான் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தான். ஓகே, ஓட்டுட்டோம். ஓகே, மொத்தத்தில் வந்து நமக்கு வந்து இந்த சைடு டெவலப்மெண்ட்ஸும் சரி, திரும்ப இந்த சைடு நம்ம பில்ட் பண்ணி வச்சுருந்த அந்த சிட்டிஸு, அப்புறம் அந்த ரெசிடென்ஷியல் ஏரியா, அது எல்லாமே போயிடுச்சு. இருக்கிறதுலே வந்து ரொம்ப மோசமான நம்ம என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து அந்த ரயில்வே லைன் போனது தான். ஏன்னா வந்து ரயில்வே லைன் கொஞ்சம் பார்த்து பார்த்து போட்டிருந்தேன் அழகாக வரணும்னு சொல்லிட்டு. அது ஒன்று. அதுக்கப்புறம் இங்கே ஒரு ஹைவே எடுத்து இந்த சைடு கனெக்ட் பண்ணியிருந்தேங்க, அதுவும் சேர்ந்து போயிருக்கு. ஸோ சேட், எதிர்பார்க்கவே இல்லை இப்படி ஆகும்ன்ட்டு. ஸோ இன்னையிலேருந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னாக்கா, ஒவ்வொரு சேவ் ஃபைலையும் வந்து தனியாக டேட் போட்டு அடிக்கடி சேவ் பண்ணிக்கிட்டே இருக்க போகிறேன். ஸோ இது வந்து எனக்கு தடவை கிடையாது. ஆல்ரெடி வந்து 2-3 மேப் வந்து இந்த மாதிரி தான் ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து சூப்பராக பில்ட் பண்ணி வச்சுருக்கோம். அப்போ தான் வந்து இந்த மாதிரி கேம் வந்து கிராஷ் ஆயிடுது. ஸோ நான் வந்து இனிமேல் என்ன பண்ண போகிறேன்னாக்கா, டேட்டு போட்டு சேவ் பண்ணிட்டு போகிறேன். ஸோ ஒருவேளை அன்றைக்கி அப்போ பண்ணுற பில்டு சேஞ்சஸ் எதனா மிஸ் ஆனாலும் கொஞ்சம் இதை மாதிரி கொஞ்சம் பின்னாடி வந்து கொஞ்சமாக ரிட்ரைவ் பண்ணுற மாதிரி எடுத்துக்கலான்னு நினைக்கிறேன். பாவம் இப்போ தான் இங்கே வேறு டிராஃபிக் ஆகிட்டுருக்கு பாருங்க. சார் மனசே கேட்கல. ஓகே, இருந்தாலும் நான் வந்து இப்போ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டில் வந்து ஏற்கனவே கொண்டு வந்திருந்த அந்த பில்டை வந்து நான் பண்ணிடுறேன். பாருங்கள் அந்த பொறுமையாக. அதுக்கப்புறமா வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த இடத்துல ரயில்வே ஸ்டேஷனு, யார்டு அதெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ண பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வந்து ஸ்பீட் ரனில் வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு ஃபஸ்ட் இருந்ததை வந்து பண்ணிட்டேன். கொஞ்சம் அங்கங்கே ரயில்வேஸ் அது இதுன்ட்டு நிறையா நம்ம வச்சுருந்தோம். ஸோ அதெல்லாம் பண்ணியாச்சு. இப்போது ரயில்வேஸ் லைன் மட்டும் இப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து ஞாபகம் இருக்கா, ட்ராக் வந்து இந்த பக்கம் வந்து ரோடுக்கு இந்த சைடு வந்துட்டு இருந்தது. இங்கே வந்து ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வந்து இந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகிற மாதிரி இருந்துச்சு. அதே மாதிரி இங்கே வந்து ட்ராக் வந்து இங்கே பிரிட்ஜுக்கு கீழே வந்து இங்கே கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. இந்த டைம் என்ன பண்ணியிருக்கேன், சரி ஒரு சேஞ்சுக்கு வந்து ரோட்டுக்கு இந்த பக்கமாக போட்டுக்கலாமேன்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக சும்மா போட்டு பார்த்தேன். சூப்பராக இருந்துச்சு பாருங்கள், நல்லா இருக்குல்ல. ஸோ இப்போதைக்கு இங்கே போட்டேன். அப்புறம் இங்கே வந்து முன்னாடி வந்து நிறையா ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் இருந்தது. இப்போ வந்து அதெல்லாம் வந்து பில்ட் பண்ணல. ஏன்னா வந்து இந்த எபிசோடோட டார்கெட்டே வந்து இங்கே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷனோ ரயில்வே யார்டும் தான் நம்ம வைக்க போகிறோம். ஸோ நம்ம வந்து அது வைக்க போகிறதால இங்கே வந்து அது அவ்வளோவா எதுவும் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு ஜஸ்ட் இந்த ரோடு கொடுத்துட்டு இந்த பிரிட்ஜு மட்டும் முன்னாடி மாதிரி இல்லாமல் இப்போ இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக போட்டிருந்தேன். ஏன்னா முன்னாடி வந்து இப்படி ஒரு ஹைவே போட்டு அதில் நிறைய டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் பண்ணியிருந்தேன் நினைக்கிறேன், எங்கே ஞாபகம் இருக்குது. பட் அது வந்து இப்போ பண்ணோன்னாக்கா வந்து இப்போ நான் பண்ண சேஞ்சஸ் பண்ணுறதுக்கே எனக்கு வந்து கிட்டத்தட்ட 4 hours ஆயிடுச்சு, அதாவது விட்டதை பிடிக்கிறதுக்கு. அப்போ வந்து பார்த்துக்கோங்க, நான் அதெல்லாம் பண்ணேன்னா வந்து உங்களுக்கு வீடியோ வந்து இன்னைக்கு கூட வந்திருக்காது, இன்னும் கொஞ்சம் லேட் ஆகிருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போதைக்கு அதனால தான் வந்து இந்த ரோடை வந்து அந்த பக்கம் மாற்றிட்டு, ஆனால் இந்த கர்வ் போட்டேன் பாருங்கள், சூப்பராக இருக்குது. அதாவது ட்ரெயின் அப்படியே வருது, தெரியுதா பாருங்கள். ட்ரெயின் வந்து இப்படியே வரப்போகுது. இப்படியே வந்துச்சுன்னா வந்து இந்த இடத்துல 2ஆக பிரியுது, செம கர்வில் பாருங்கள், செம்மையாக இருக்குது. இந்த பக்கம் ஒன்று அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக போகிறது ஒன்று பிரியுது. ஸோ இந்த பக்கமாக பிரியுறது அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக இங்கே உள்ளே வரப்போகுது. இங்கே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் ஒன்று வைக்க போகிறோம். அங்கே வந்து மக்களை இறக்கி விட்டுட்டு நேராக இப்படியே போகுது. திரும்ப இங்கே வந்தாக்கா நான் வந்து இந்த கார்னருக்கு இப்போ ஏன் கொண்டு வந்தேனாக்கா வந்து இப்போ வந்து இந்த பக்கமும் வந்து கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வச்சுருக்கேன். ஸோ இங்கே வச்சாக்கா இங்கே போகிற மக்களுக்கு வந்து தனியாக ரயில்வே ஸ்டேஷன் வச்சு அவங்கள வந்து பிக்கப் அண்ட் ட்ராப் பண்ணணும்ல. ஸோ அதனால் வந்து ஒரு ரயில்வே ட்ராக் லைன் வந்து திரும்ப இங்கேருந்து இங்கே கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து இந்த எண்டு கொண்டு வந்ததுக்கான முக்கிய காரணமே. ஏன்னா போன இதில் பார்த்துருப்பீங்க, இந்த இதில் இப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தான் கொண்டு போயிருந்தேன். ஸோ இந்த பக்கம் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்ற ஐடியா இருக்கனால இப்போதைக்கு ட்ராக்கை வந்து இந்த பக்கமாக கொண்டு வந்துட்டு திரும்ப இந்த இடத்துல கர்வாக போட்டேன். வழக்கம் போல் இந்த இடம் வந்து சும்மா ஆஸ் யூஷுவல் கனெக்ட் பண்ணோன்னு போட்டது தான். பட் இப்போ வந்து நமக்கு வந்து ஒரு ட்ரெயின் இருக்குது. ஸோ நம்மளோட இப்போ விட்டதை பிடிச்சதில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் ஆகிருக்கிறதால ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குன்றத வந்து இந்த ட்ரெயினோட வியூவிலேருந்து பார்த்துடலாம் இருங்க.
ஓகே, இப்போ வந்து இந்த ட்ரெயின் வந்ததை பார்த்துருப்பீங்க, செம்மையாக இருந்திருக்கும். பட் பாருங்கள் எவ்வளோ பேர் நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் கட்டாதனால ரயில்வே ட்ராக்லேயே வந்து நடந்து பக்கத்து ஊருக்கு போயிட்டுருக்காங்க தெரியுதா. ஸோ இவங்களுக்காகவே வந்து நம்ம வந்து இப்போது ரயில்வே ஸ்டேஷன் இங்கே வந்து செட் பண்ண போகிறோம். ஓகே வாங்க, இன்றைக்கி ரயில்வே ஸ்டேஷன் இப்போ தான் வந்து இந்த வீடியோவோட ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்ன பண்ணுறது, எரர் ஆயிடுச்சு. ஓகே பாருங்கள் நான் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த ரயில்வே ஸ்டேஷனை வந்து நம்ம இந்த சைடு ஃபேஸிங்கில் வச்சிடலாம். ஸோ இந்த சைடு ஃபேஸிங்கில் வச்சுட்டோன்னா வந்து கொஞ்சம் ட்ரெயின்ஸ் போகும். ஃபஸ்ட்டு நான் இந்த இதை எடுத்துடுறேன், ஏன்னா லைன் கண்டிப்பாக இந்த பக்கமாக தான் வரப்போகுது. ஸோ எந்த ஒரு கன்ஃபியூஷனும் கிடையாது. இப்போ ஸோ இதை வச்சாச்சு. இப்போ வந்து ரயில்வே யார்டை வந்து ப்ளேஸ் பண்ணணும். அதுதான் வந்து கொஞ்சம் பெரிய வேலை. ஏன்னா வந்து இதில் தான் நிறைய ட்ராக்ஸ் எல்லாம் இருக்குது, கச்சான்ட்டு இருக்கும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து ட்ராக் இங்கேருந்து வந்து அந்த பக்கம் போகணும். ஸோ இப்படி கொஞ்சம் கிராஸாக வச்சிடலாம். இந்த பக்கம் கிராஸாக வச்சுட்டு ஸோ ட்ராக்ஸ் இங்கே கனெக்ட் ஆகிடும். ஸோ இங்கே இருக்க கேப்ஸில் வந்து நான் வந்து 2 இதுக்கும் ரோட்ஸ் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான பார்க்கிங் ஸ்பேஸ் எல்லாமே கொடுத்துட்டு அதை வந்து இந்த ரோட்ஸோட கனெக்ட் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் நம்ம பிளானு. ஓகே, இப்போதைக்கு இந்த பிளேஸ்மெண்ட் ஒர்க் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே வாங்க பாருங்கள், நான் வந்து இதை கம்ப்ளீட் பண்ணுறேன். ஓகே கைஸ் பாருங்கள், இப்போதைக்கு நான் வந்து ஓரளவுக்கு ஒரு சுமாரான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் போட்டிருக்கேன். இப்போ வந்து நம்ம வந்து இதுக்கு வந்து டீட்டெயிலிங் பண்ணி வந்து இதை வந்து என்ன சொல்கிறது, மெருகேற்றணும், பார்க்குறதுக்கு வந்து சூப்பராக மாற்றணும். பாருங்கள், இது வந்து நான் வச்சதில் நான் வந்து என்ன பிளான் பண்ணேன்னா வந்து இங்கேருந்து அந்த ட்ராக்கு போகுதுல்ல, ஸோ அதை அப்படியே இந்த மிடில் கிராஸ் ஆகி அப்படியே அந்த பக்கம் போகிற மாதிரி வச்சுக்கலான்னு சொல்லிட்டு தான் இப்படி வச்சேன். பார்த்தா இந்த யார்டோட என்ட்ரன்ஸ் வந்து இந்த பக்கம் வந்துருச்சு. ஸோ வேறு வழி இல்லாமல் திரும்ப இப்படி சுற்றி கொஞ்சம் போட்டு வச்சுருக்கேன். பட்டு இதை வந்து இப்படியே விட மாட்டேன். இங்கே உள்ளெல்லாம் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, இப்போது ரியலாக வந்து ஒரு யார்டு ரயில்வே ஸ்டேஷன்லாம் வந்து எப்படி இருக்குமோ அதுக்கேற்ற மாதிரி உள்ளே ஃபுல்லாக இப்போ டீட்டெயிலிங் கொடுக்க போகிறேன். லைக் அங்கங்கே ட்ரெயின் நிற்கிறது, கண்டெய்னர்ஸு, அது மாதிரி நிறையா இது போட்டு ஃபில் பண்ண போகிறோம்.
ஓகே கைஸ், பாருங்கள், ஒரு வழியாக நம்ம வந்து ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ரயில்வே யார்டு வந்து வச்சு முடிச்சிட்டோம். இந்த பக்கமாக நிறையா ட்ரெயின்ஸும் போயிட்டுருக்கு. அது போக நம்ம வந்து இந்த சைடு ஏகப்பட்ட டீட்டெயிலிங்லாம் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நல்லா கொஞ்சம் பார்த்து பார்த்து பண்ணியிருந்தேன். இங்கே வந்து ஃபுல்லாக ட்ராஷ் எல்லாம் கிடக்கிற மாதிரி, ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய ஸ்பேஸ், எப்படின்றதுல நிறையா ட்ராஷ் எல்லாம் போடுவாங்க. ஸோ இங்கே வந்து நிறையா குப்பைலாம் கிடக்கிற மாதிரி போட்டு, அப்புறம் இங்கே வந்து 2 ட்ரெயின் வந்து சும்மா ஸ்டாக்குக்கு நிற்கிற மாதிரி. நார்மலாக இந்த மாதிரி ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் எங்கன்னா ஃப்ரீ ட்ராக்ஸ் இருந்தாக்கா அங்கே வந்து இந்த மாதிரி ட்ரெயின்ஸ் நிற்கும் இல்லையா? ஸோ அது மாதிரி 2 பேசஞ்சர் ட்ரெயின்ஸ் வந்து இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அப்புறம் இங்கே கூட கொஞ்சம் கம்பார்ட்மெண்ட்ஸ்லாம் வச்சுருக்கேன். அது போக இந்த இடத்துல வந்து ஃபுல்லாக இந்த லேண்ட் ஏரியாவெல்லாம் மாற்றி அங்கங்கே இந்த மாதிரி களிமண்லாம் பூசின மாதிரி, அப்புறம் இந்த ஆப்ஜெக்ட்ஸு கண்டெய்னர்ஸ் எல்லாமே வச்சு இப்போ வந்து பார்க்க சூப்பராக இருக்குது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் பார்த்துட்டு. அதாவது இந்த ரோடு வந்து அவ்வளோவா மெயின்டெனன்ஸ்லாம் கம்மியாக தானே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ பாருங்கள், இது வந்து கொஞ்சம் டேமேஜ்டு ரோடு மாதிரிலாம் வந்து காமிச்சிருக்கேன். அது போக நிறையா ட்ரீஸ் வச்சு அங்கங்கே ட்ராஷு கண்டெய்னரு இதெல்லாமே வந்து வச்சு ஒரு ரியலான ஒரு என்ன சொல்கிறது ஒரு ரயில்வே யார்டு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பாருங்கள், ஆக்சுவலி இந்த இடத்துலலாம் வந்து அவங்க வந்து ஆப்ஜெக்ட்ஸே கொடுக்கல, நான் தான் வந்து ஒவ்வொரு பொருளாக எடுத்து தேடி அங்கங்கே ஒன்று வச்சுருக்கேன். எப்படி இருக்குன்ட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, நமக்கு வந்து இப்போ வந்து ஒரு சூப்பரான ஒரு வியூவோட ரயில்வே ஸ்டேஷன் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த ஆங்கிளெல்லாம் பாருங்கள், பயங்கரமாக இருக்குது இல்லை? பாருங்கள், இங்கே 2 ட்ரெயின் நிற்கிது. அப்புறம் என்ன சொல்கிறது ஃபுல்லாக ட்ராக்ஸு, பக்காவான ஒரு ரயில்வே யார்டாக இருக்குது. ஸோ எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்குது. பட்டு நம்ம சிட்டியில் தான் வந்து டிராஃபிக் வந்து ரொம்ப எக்கச்சக்கமாக ஏறிடுச்சு. பாருங்கள், இங்கெல்லாம் ஃபுல்லாக டிராஃபிக். ஐயோ, இந்த இடத்துல வந்து நம்ம வந்து சிக்னலை எடுத்து விட்டுலாம். ஸோ சிக்னல் இருக்கனால தான் வந்து இவனுங்க கொஞ்சம் கஷ்டப்படுறாங்க. ஓகே, இங்கேருந்து சிக்னலை எடுத்துட்டேன். ஏன்னா இது வந்து என்ன சொல்கிறது இந்த பக்கம் வந்து அவ்வளோவா ஒன்றும் இல்லை, கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியா இருக்குது. அதை விட்டாக்கா முக்கியமான சந்தா வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷன் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் இங்கே வந்து சிக்னலுக்கு வெயிட் பண்ணிவிட்டு யாரும் டிலே பண்ணக்கூடாது இல்லையா? அதனால் மாற்றிருந்தேன். இது வந்து ஒரு பயங்கரமான ஜங்ஷனாக இருக்குது. ஹைவேலேருந்து இப்படி ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகிற ஒரு முக்கியமான பாதையில் வந்து ஜங்ஷன் இருக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து அவ்வளோ அது பயங்கரமாக டிராஃபிக் ஆகும். என்னங்க ட்ரெயினே நின்று வருது. ஓ மை காட், அடோ பாவீங்களா, பாருங்கங்க க்ரௌடை. செம்ம க்ரௌடுங்க. நம்மளோட ரயில்வே ஸ்டேஷன் வந்து அங்கே இருக்குது. இப்போதைக்கு ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து ஒரே ஆக்சஸாக இந்த ஒரு ரோடு தான் இருக்குது. ஓகேவா? ஸோ இந்த ரோடில் தான் வந்து இந்த மாதிரி என்ன சொல்கிறது மக்கள் வந்து நடந்து போயிட்டுருக்காங்க. நம்ம இன்னும் பஸ்ஸஸ் வந்து போடலை. பஸ்ஸஸ் வந்து கண்டிப்பாக நெக்ஸ்ட் எபிசோடு தான். ஏன்னா வந்து இதுவே ரொம்ப நேரம் எடுக்குது. ஸோ பஸ் வந்து நெக்ஸ்ட் எபிசோடு தான். பட்டு பாருங்கள், இவனுங்க வந்து என்ன சொல்கிறது புது ஊருக்கு வந்து குடி வர மாதிரியா வரானுங்க. இவனுங்க வந்து என்னமோ போராட்டத்துக்கு போகிற மாதிரி இப்படி போகிறானுங்க. பாருங்கள், மூவிங் இன். இவன் மூவிங் அவே. அவர் அந்த சைடு போகிறாரு. எல்லாருமே மூவிங் இன்னு. அதாவது நம்ம வந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனை வச்சுட்டு இப்போது இந்த பக்கம் வந்து இவ்வளோ பெரிய சிட்டி வந்து பில்ட் பண்ணியிருக்கிறதால என்ன ஆயிருக்குன்னா, வழக்கமாக வந்து புதுசாக எக்ஸ்டென்ஷன் பண்ணோன்னா வந்து மக்கள் வந்து காரு அந்த மாதிரி வாகனத்தில் தான் வந்து வந்துட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ட்ரெயின் போட்டதால் எல்லாம் நடந்தே வராங்க. ஸோ நமக்கு வந்து காரோட டிராஃபிக் வந்து குறைஞ்சிருச்சு. பாருங்கள், இவ்வளோ பேர் ஆளுக்கு ஒரு கார் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்கன்னா என்ன ஆயிருக்கும் நினச்சி பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி போகிறானுங்க. அப்படியே அவனுங்க பாட்டு நடந்தே போயிடுவானுங்க போலங்க. எவ்வளோ தூரம் இப்போ பாருங்கள். இங்கே தான் வந்து கொஞ்சம் அங்கங்கன்னு பிரிகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து சீக்கிரமே வந்து பஸ்ஸஸும் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுறேன். பட் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இங்கே ஒரு சிட்டி போட போகிறேன்னு சொல்லியிருந்தேன் கரெக்டாக. ஸோ இந்த இதை முடிச்சுட்டு நம்ம வந்து இன்றைக்கி வீடியோ முடிச்சிக்கலாம். ஏன்னா வந்து ரொம்ப டைம் எடுத்துகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் எபிசோடில் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பஸ்ஸஸ் பார்க்கலாம். பட் இப்போது இந்த இடத்துல வந்து போடுறதுக்கு முன்னாடி இந்த இடத்தோட லேண்ட்ஸ்கேப் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஏடாகுளமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட என்ன சொல்கிறது ஒரு ஈவனாகவே இல்லை, ஏன்னா தானோன்ட்டு தான் இருக்குது.
பட் இருந்தாலும் இங்கே வந்து கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் கொஞ்சம் கொடுத்து பார்ப்போம். ஏன்னா வந்து கொஞ்சம் டிமாண்டும் இருக்குது. ஸோ நம்ம வந்து கொஞ்சம் இங்கே கொஞ்சம் ரெசிடென்ஷியல் ஏரியாஸ் கொடுத்துட்டு நம்ம வந்து டிஸ்ட்ரிக்ட் பிரிச்சிடலாம் இன்றைக்கி. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே வந்து ஒரு ரோடு ஒன்று போடணும். அந்த ரோடை டிபெண்ட் பண்ணி தான் வந்து மற்ற எல்லாமே வரப்போகுது. ஹைவேஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி. ஓகே, அங்கேருந்து இங்கே வர வந்து ஒரு தெரு ஒன்று இழுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து இந்த சிட்டிக்கு வர்றதுக்கு வந்து நம்ம வந்து தனியாக இந்த இடத்துலேயே வந்து ஜாயினிங் கொடுத்துடலாம். ஓகே, பிளான் பண்ண மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு ஹைவே ஒன்று வச்சுட்டேன். இதில் வந்து டெக்கரேஷன்லாம் பயங்கரமாக பண்ணலாம். இதில் வந்து சூப்பராக பண்ணலாம். ஏன்னா இங்கே நடுவில் கொஞ்சம் இடம் பெருசாக ஃப்ரீயாக இருக்குது. திரும்ப இங்கே பெரிய இடம் ஃப்ரீயாக இருக்குது. ஸோ இதில் வந்து டெக்கரேஷன் பண்ணால் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஓகே கைஸ், நான் வந்து இப்போ தான் நோட் பண்ணேன். பாருங்கள், இங்கே ஒரு ரோடு வருது. ஸோ அதை அப்படியே நேராக கொண்டு வந்து இதோட கனெக்ட் பண்ணி விட்டுட்டோன்னா வந்து சூப்பராகிடும். வாவ், சூப்பருங்க, செம்மையாக செட் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம பிரிட்ஜில் வந்து இப்படி வருது. திரும்ப இந்த இடத்துல ஒரு பம்ப் வருது. இது இல்லாமல் அது கூட கனெக்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இப்போ வந்துருச்சா? ஆமாங்க, சூப்பரு. ஆனால் பிரிட்ஜு தான் கொஞ்சம் பயங்கர நீளமாகிடுச்சு பாருங்கள். இங்கேருந்து இவ்வளோ லென்த்து கிராஸ் பண்ணி இங்கே வந்தாக்கா ஸ்ட்ரைட்டாக இங்கே வந்துடுறோம். ஸோ நம்ம இந்த பக்கம் வந்துட்டோன்னா வந்து ஒன்று நேராக இண்டஸ்ட்ரிக்கு போகிறவங்க டேரெக்டாக இப்போ இதில் வந்து போக ஆரம்பிச்சிருவாங்க. அதே மாதிரி அந்த பக்கத்துலேருந்து சிட்டிக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க இந்த ரோட்டில் வர ஆரம்பிச்சிருவாங்க. ஐயோ, ஏதோ ஒன்று கொழுந்து விட்டு எரியுதுமானா தீயணைப்பு வண்டி எங்கே? இதோ இருக்குது. ஓகே, இது வந்து ஆல்ரெடி இந்த வெஹிக்கிள் வந்து ரீச் ஆயிடுச்சு. ஸோ ப்ராப்ளம் இல்லை. ஏன்னா வந்து இந்த வண்டி வர்றதுக்கு லேட் ஆகிடுச்சுன்னு வைங்களேன், இந்த ஃபயர் அப்படியே பக்கத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டே இருக்குதுங்க. அப்படி தான் வந்து ஒரு இதில் ஒரு கமர்ஷியல் யூனிட் வந்து எரிஞ்சு சாம்பலாகவே ஆயிடுச்சு. அவனுங்க அப்படியே ஆடி அசைஞ்சு பொறுமையாக வராங்க. நான் அதை வந்து ஷார்ட்ஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன், அதை பாருங்கள் அப்புறமா. ஓகே, ஸோ நம்ம நேராக இங்கே வரோம். நேராக இங்கே வந்தப்புறமா இந்த ஹைவேக்கு எப்படி போகணுன்னு நினைக்கிறாங்களோ அவங்க அந்த பக்கமாக ஏறி போய்ப்பாங்க. ஸோ அவ்வளோதான் விஷயம். பாருங்களேன், நமக்கே தெரியாமல் இது வந்து ஸ்ட்ரெயிட் ஆயிடுச்சு. ஸோ பார்க்க சூப்பராக இருக்குல்ல. இங்கேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாகவே போகுது. திரும்ப இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரெயிட்டு நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. ஓகே கைஸ், இப்போதைக்கு இந்த சைடு வந்து தனியாக ஒரு லே அவுட் ஒன்று போட்டிருக்கோம். பட்டு இதுக்கு முன்னாடி இந்த ரோடு யாராச்சும் யூஸ் பண்ணுறாங்களான்னு பார்ப்போம். யாருமே யூஸ் பண்ணலையா? இல்லை, தப்பு. இப்போ வந்து இந்த ஹைவே வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மேபி இண்டஸ்ட்ரிக்கு போகிறவங்க வந்து டைரெக்டாக இந்த ஹைவே எடுத்துக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாருங்கள், அப்படியே திரும்பி இந்த பக்கம் வந்துடுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரிக்கு போகிறவங்களுக்கு வந்து இது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். ப்ளஸ் அதே மாதிரி இங்கே கொஞ்சம் பக்கத்தில் இருக்கவங்களுக்கும் அது வந்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்கும். அதாவது இந்த இடத்துக்கு வந்து இப்போ வந்து பால்மர் ஹைட்ஸ்ன்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு என்ன பேர் வருதுன்னு பார்ப்போம்.
இது வந்து பீச் ஃபுட்டு வியூவா? ஓ, இது பீச் இல்லை, பீச்சு. இந்த பீச்சுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியாது. யாருக்கா தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து பீச் விட்டுன்னு வந்து என்னடா பீச்சில் பீச் விட்டு வருதுன்னு பார்த்தேன். பட் இது அது கிடையாது. தென் இது வந்து இண்டஸ்ட்ரி ஏரியா. இது என்னது பேர்ட் சாங் கிராசிங்கு, சூப்பரு. ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா. இப்போ வந்து இங்கே வந்து எப்படி பிரிக்க போகிறோன்னா, நம்மளோட பழைய, அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த ரெசிடென்ஷியல் ஏரியாவை வந்து ஒரு டிஸ்ட்ரிக்டாக பிரிச்சுக்கலாம், இல்லை அதே வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஏன்னா அதிலே வந்து 2-3 போர்ஷன் மாதிரிலாம் நம்ம வந்து தனித்தனியாக பில்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து மேடிசன் வே. தென் இப்போ இதுக்கு என்ன பேர் வருது, இது வந்து வில்லோ ஜங்ஷனு. இதுக்கு என்னது மில் பார்க்கு, சூப்பரு. தென் இப்போ வந்து இதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, நம்ம வந்து ரயில்வே ஏரியான்ட்டே நேம் கொடுத்துட போகிறோம். ஏன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து ரயில்வேக்கு சொந்தமான இடம். ஃபுல்லாகவே ட்ராக்ஸு அதெல்லாம் மட்டும்தான் இருக்குது. இங்கே வில்லோ ஜங்ஷன் வந்திருக்கு, நான் மாற்றிடுவேன் இப்போது. தென் இதுக்கு வந்து எமர்சன் ஏக்கர்ஸ், சூப்பர். இதுதான் வந்து ஒரு உண்மையான ரியல் எஸ்டேட் நேம்லாம் வந்திருக்குது, எமர்சன் ஏக்கர்ஸ்ன்ட்டு. இது வந்து வில்லோ ஜங்ஷன் கிடையாது, இது வந்து ரயில்வே ஜங்ஷன் வச்சிடலாம். இதில் வந்து எனர்ஜி கன்சம்ப்ஷன் அவேர்னஸ்ஸு, இது வந்து கேட்டட் கம்யூனிட்டி கிடையாது, டிராஃபிக் பேனு, ரீசைக்கிளிங்கு, ரோட் சைட் பார்க்கிங் இருக்குது. ஏன்னா இது வந்து ரயில்வே ஏரியான்றதால கண்ட இடத்துல வந்து பார்க் பண்ணிட்டு போகக்கூடாது. போனாங்கனாக்கா அதுக்கு வந்து சார்ஜஸ் இருக்குது. அதுவும் இங்கே ரயில்வே ஏரியாவுக்குள்ளே வந்து ஒருத்தன் சும்மாவே பார்க் பண்ணிட்டு போகிறான்னா வந்து அவனுக்கு வந்து ஹையஸ்ட் சார்ஜ் $50 போட்டிருக்கேன் ரோட் சைடில் விட்டு போகிறதுக்கே. ஓகே, இப்போது வந்து நம்ம வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் வந்து கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்துடலாம். ஓகே, இதை வந்து நம்ம வந்து கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்துருவோம். அதே மாதிரி இதையும் கேட்டட் கம்யூனிட்டி கொடுத்துருவோம். இது கொடுக்கறதால என்ன அட்வான்டேஜ்னால், இந்த ஏரியாவுக்கு சம்மந்தம் இல்லாதவங்க யாரும் வரமாட்டாங்கன்னா, இதனால் க்ரைம் ரேட் எல்லாமே வந்து குறையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தையும் கேட்டட் கம்யூனிட்டியாக கொடுத்துட்டேன். ஓகே, இங்கே கொஞ்சம் ஹவுசஸ்லாம் வந்து பில்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறேன். இந்த 2 டிஸ்ட்ரிக்ட்டும் எப்படி வருதுன்னு பார்ப்போம். ஐயோ, க்ரேனை பார்த்தீங்களா? எவ்வளோ க்ரேனு பாவீங்களா, என்ன ஹைட்டில் இருக்குது. அதாவது அந்த பில்டிங்கோட ஹைட்டுக்கு வந்து எடுத்த உடனே க்ரேன் செட் பண்ணிட்டு தான் வந்து வீடே கட்ட ஆரம்பிப்பாங்க போல். கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு ஃப்ளோராக கட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ரேன் ஹைட் ஏற்றுறதுலாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக பாருங்கள், அவ்வளோ க்ரேனையும் தூக்கி வச்சுருக்கானுங்க. பாவி பயிலுங்க, எவ்வளோ வீடுங்க. இப்போ இறங்கி பார்த்தா தாங்க தெரியுது, மேலேருந்து பார்த்தா வந்து வழக்கம் போல் குட்டி குட்டியாக தான் தெரியுது. பட் இங்கே பாருங்கள், இப்போ நான் இறங்கி பார்க்குறேன், எவ்வளோ வீடுங்க பாருங்கள். இதெல்லாம் வந்து எவ்வளோ மக்கள் வந்து ஆக்குப்பை பண்ணலாம். ஸோ இந்த இடம் வந்து பயங்கர க்ரௌடாக போகுது, அதனால தான் வந்து ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது போல். ஓகே காய்ஸ், ஒரு வழியாக நான் வந்து இந்த எபிசோடில் சொன்னது எல்லாத்தையுமே முடிச்சிட்டேன். பாருங்கள், இங்கே வந்து ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லியிருந்தேன், இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷன் வச்சுட்டு பக்கத்தில் ரயில்வே யார்டு வச்சு அதை வந்து டீட்டெயிலிங் பண்ண போகிறேன்ட்டு. ஸோ சொன்ன மாதிரியே இங்கே வந்து ரயில்வே ஸ்டேஷனு ரயில்வே யார்டு ரெண்டுமே சூப்பராக வச்சாச்சு. அதே மாதிரி இந்த பக்கம் கிராஸ் பண்ணி இங்கே ஒரு ரெசிடென்ஷியல் ஏரியா வைக்கிறதா சொல்லியிருந்தேன். பாருங்கள், அதுவும் வச்சுட்டேன். பட்டு இது வச்ச நேரம் தான் வந்து இங்கே வந்து கூட்டம் அள்ளிட்டு இருக்குது, பயங்கரமாக இருக்குது பாருங்கள் கூட்டம். பாருங்கள், இந்த கூட்டம் அப்படியே போய்கிட்டே இருக்குது, தெரியுதா? எங்கடா பயம் காட்டுறானுங்க, எங்க இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகுதுங்க.
ஓ மை காட், இந்த டிராஃபிக் பாருங்க, இது வரை இருக்குங்க. அந்த சிட்டியில் ஆரம்பித்த டிராஃபிக்குங்க இந்த ரோடு ஃபுல்லாக வந்து இது வரைக்கும் இருக்குது. இப்போது மேபி அந்த சிட்டிக்கு இந்த சைட்லேருந்து வரவங்க எல்லாருமே வந்து இந்த ரோட்டில் திரும்பி இப்படி வந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. அதனால் கூட இந்த மாதிரி பயங்கர டிராஃபிக் ஆகிருக்கலாம். பாருங்கள், சிட்டி ஃபுல்லாகவே டிராஃபிக் தான். பட் இருந்தாலும் நம்ம வந்து அந்த ஃபஸ்ட் டைம் போட்டோம்ல ஒரு பில்டு, இப்படி ஸ்ட்ரைட்டாக போய் அந்த கேர்வு, இப்பயும் வந்து எனக்கு இந்த கேர்வ் மட்டும் தான் பிடிச்சிருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அந்த லைக் பட்டனை ஒரு வாட்டி தட்டி விட்டுருங்க. புதுசாக பார்க்குறவங்க யாராச்சும் இருந்தீங்கன்னா வந்து சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதேமாதிரி ஒரு சூப்பரான கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அதுவரை என்னோடய பழைய வீடியோஸ் பார்க்காதவங்களாம் போயிட்டு எல்லாத்தையும் பார்த்து வச்சுருங்க. ஓகே கைஸ், பாய். Thank you.